இந்த வீடியோ பார்க்க நீங்கள் எல்லாருமே கிரிக்கெட் பார்ப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ இந்தியா ஒரு டெஸ்ட் மேட்ச் விளையாட போகுது. அந்த டெஸ்ட் மேட்ச்சுக்கு 10 பேர் செலக்ட் பண்ணிட்டாங்க டீமுக்கு. பட் இன்னும் ஒரே ஒரு பேட்ஸ்மேன் ஸ்லாட் மட்டும் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அந்த ஸ்லாட்டுக்கு 2 பேர் ஆப்ஷனில் இருக்காங்க. ஆப்ஷன் ஏ யார் அப்படின்னா ரிஷப் பண்ட். ரொம்ப அக்ரெசிவாக ஆடக்கூடியவர், ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற மேட்ச் கூட அக்ரெஷனால ஜெயிக்க வைக்கக்கூடியவர். அதுவே இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்க முடியும் நிலைமையில இருந்து அவரோட அக்ரெஷனால இந்தியா தூக்க கூட செஞ்சிருக்கு. ஸோ கொஞ்சம் ரிஸ்கியான மூவ் தான், ஆனால் கேம் சேஞ்சிங் மூவ் கூட இருக்கலாம். ஆப்ஷன் பி யார் அப்படின்னா ராகுல் டிராவிட், த வால் ஆஃப் இந்தியா. ரொம்ப பொறுமையாக ஆடக்கூடியவர், கொஞ்சம் கூட ரிஸ்கே எடுக்க மாட்டார், ரொம்ப ப்ரொஃபஷனலாக மட்டும்தான் ஆடுவார். இன்ஃபேக்ட் இவர் ஆடுறதை பார்த்தா அவர் பேட்ல இருந்து ரன்னே வராத மாதிரி தான் இருக்கும். பட் இன்னிங்ஸ் முடியும் போது தான் தெரியும் இந்த டீமுக்கு அவர் எவ்வளோ பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஸோ இப்போ இந்த 2 பேரில் நீங்கள் யாரை சூஸ் பண்ணுவீங்க? நீங்கள் யாரை சூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது கமெண்ட்ல இப்பயே சொல்லுங்கள். இந்த வீடியோ முடியும் போது நான் எதுக்காக இந்த கேள்வி கேட்டேன் அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன். ஷேர் மார்க்கெட் நல்ல 10,000 ரூபாயை 10 லட்ச ரூபாயை மாற்ற முடியும். 10 கோடி ரூபாய் வெறும் 10 ரூபாய் கூட மாற்ற முடியும். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு டூல் அது. இந்த ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரிவார்டும் அதிகமாக இருக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இழக்கிற பணமும் அதிகமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ரிஸ்க் அப்படிங்கிற ஃபேக்டரே எலிமினேட் பண்ணிவிட்டு நான் மந்த்லி இவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன், அதில் இவ்வளோ சேவ் பண்ண முடியும், இந்த சேவிங்ஸ் நான் இன்வெஸ்ட் பண்ணணும் மந்த்லி லாங் டேர்மில் எனக்கு ரிட்டர்ன்ஸ் மட்டும் தான் வரணும், லாஸே வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் சுத்தமாக ரிஸ்கே இல்லாமல் லாங் டேர்மில் வெறும் ரிட்டர்ன் மட்டும் தரக்கூடிய பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவாக இருக்கும் அப்படின்னா கோல்டு, ஃபிக்ஸ்டு டெபாசிட், லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்லைனா இண்டெக்ஸ் ஃபண்ட். பட் இதோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஆவரேஜாக 5%லேருந்து 15% தான் இருக்கும், அதுக்கு மேலே மோஸ்ட்டாக இருக்காது. இந்த 15% வரை நல்ல ரிட்டர்ன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆவரேஜான ரிட்டர்ன் தான். ஸோ உங்களுக்கு இந்த 15% ரிட்டர்னே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த 4 டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், தாராளமாக அதை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பட் இந்த 15% எனக்கு பத்தாது, எனக்கு அப்படியே டபுளாக 30% வரை எனக்கு ரிட்டர்ன் தரணும், பட் நான் ஸ்டில் ரிஸ்க் எடுக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு வீடியோ உங்களுக்கு தான். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆல்மோஸ்ட் ரிஸ்கே இல்லாமல் அடுத்த 5 to 10 இயர்ஸ்க்கு ஆனுவலாக 25 to 30% ரிட்டர்ன் தரக்கூடிய கண்ணை மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நான் சூஸ் பண்ண ஸ்டாக் எந்த செக்டர் அப்படின்னா பேங்கிங் செக்டர். நான் ஏன் இந்த செக்டர் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போ ரீசெண்ட் டைமில் இந்தியா யூகே சர்பாஸ் பண்ணி வேர்ல்டுலேயே 5th லார்ஜஸ்ட் எக்கனாமி மாதிரி இருக்குது. ஜப்பானை ஓவர்டேக் பண்ணி ஆட்டோமொபைல் செக்டரில் வேர்ல்டுலேயே 3rd பிளேஸ்க்கு வந்திருக்கு. இந்த மாதிரி இந்தியா எக்கனாமி வைஸ் முன்னேறதை பற்றி எக்கச்சக்க நியூஸ் வந்துகிட்டே இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா இப்போதைக்கு வேர்ல்டுலேயே மோஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கனாமி எது அப்படின்னா அன்டவுட்டபிளி இந்தியா தான். அதனால தான் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் கூட நிறைய பேர் இந்தியா கூட இன்வெஸ்ட் பண்ண வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு நாட்டோட எக்கனாமி வளரும் போது அதில் அதிகமாக பெனிஃபிஷியல் ஆகிற இல்லை அதில் அதிகமாக ரோல் ப்ளே பண்ணுற ஒரு செக்டர் எது அப்படின்னா பேங்கிங் செக்டர். ஏன்னா பேங்க் இருந்தால் தான் பிஸ்னஸ் இருக்கும், பிஸ்னஸ் இருந்தால் தான் எக்கனாமியாக இருக்கும். இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ் ரீசெண்ட் பாஸ்ட்டில் ஒரு பெரிய புல்டன் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்தியாவோட டாப் 3 பேங்கிங் ஸ்டாக் எது அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் எஸ்பிஐ பேங்க். இந்த 3 ஸ்டாக்கில் ஒரு ஸ்டாக்கை தான் இப்போ நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிற க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா இந்த பேங்க்கோட அசர்ட். நான் ஏன் இதை முதல்ல எடுத்திருக்கேன் அப்படின்னா இப்போ நம்ம ஃபேமிலி எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஃபேமிலியில் மந்த்லி 50,000 இன்கம் வந்துகிட்டு இருக்கு. சப்போஸ் என்னைக்காவது ஒரு நாள் திடீர்னு நமக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னா இந்த பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலி ஒரு பெரிய ரிஸ்கில் இருக்கும். பட் சப்போஸ் இன் கேஸ் நம்ம பேரில் ஒரு 50 ஏக்கர் நிலம் நம்மகிட்ட அசர்ட் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஜாபே போயிட்டோம், நம்ம பிஸ்னஸ் லாஸாகவே ஆனாலும் திரும்ப நம்ம அதனால் ரெக்கவர் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா நம்மளோட லேண்டை விற்று கூட இந்த லேண்டை வேற ஒரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணி கூட நம்ம ஃபேமிலியை ரன் பண்ண முடியும். ஸோ நம்மகிட்ட அசர்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ரிஸ்க்கும் இந்த ஃபேமிலியில் ரொம்ப கம்மி. அதே மாதிரி தான் பிஸ்னஸ்லையும். ஸோ இந்த அசர்ட் அதிகமாக இருக்க பேங்க் எது அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ அப்படின்னா ரிஸ்க் இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டாக் தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் ட்விஸ்ட் இருக்குது. இப்போ நம்மகிட்ட என்னதான் 50 ஏக்கர் நிலமே இருந்தாலும் அந்த நிலம் சும்மா இருக்கிறதுனால யாருக்குமே எந்த யூஸுமே கிடையாது. சப்போஸ் இந்த இடத்துல நம்ம விவசாயம் பண்ணியோ இல்லை அது ரெண்ட்டு கொடுத்தோ இல்லை அதில் வீடு கட்டி ரெண்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா தான் அந்த நிலம் நம்ம சும்மா இருக்காமல் நமக்கு இன்கம் ஜெனரேட் பண்ணும். ஸோ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அது யார்கிட்ட அதிகமாக இருக்குது அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிடையாது. அது எப்படியே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாட்ட தானே இவ்வளோ அசர்ட் இருக்குது, அவங்க தான் நிறைய சம்பாதிக்க முடியும். அதை விட்டுட்டு எப்படி இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ஐசிஐசி பேங்க்கும் கம்மி அசர்ட் வச்சு இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு வகையில் நம்ம இதுதான் ப்ரைவேட் பேங்க்குக்கும் கவர்மெண்ட் பேங்க்கில் ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நிறைய பேர் லோன் கொடுத்துருப்பாங்க, பேட் லோன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அண்ட் லோனை ரீபே பண்ண முடியாதவங்களுக்கு லோன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் பேட் லோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வாங்கின கடனை கொடுக்காம இருக்கிற இந்த மாதிரி ஒன் ஆஃப் சில க்ரைட்டீரியாஸ்னால தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எவ்வளோ மோசமாக இருக்காங்க. பட் அதுவே இந்த 2 ப்ரைவேட் பேங்க்கும் அவங்க ஃபினான்ஸ் செக்டரில் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்ததுனால தான் என்னோட ரிட்டர்ன் ஆன் அசர்ட் இவ்வளோ அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எந்த யூஸ்மே இல்லாமல் எந்த இன்கமே ஜென்ரேட் பண்ணாத அசர்ட்ஸை தான் நான் பெர்ஃபார்மிங் அசர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த என்பிஏ அப்படிங்கிற அசர்ட் யார்கிட்ட இருக்கிறதுலே ரொம்ப கம்மியாக இருக்குன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான். இதனால தான் எங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் க்ரோத்தும் இல்லை ப்ரைஸ் பெர்ஃபார்மன்ஸும் இல்லை மார்க்கெட் கேப்பும் இந்த அளவுக்கு 2 பேங்கோட ரொம்ப அவுட் பெர்ஃபார்ம் பண்ணி இப்போ இந்தியாவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேங்கிங் ஸ்டாக் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இதிலிருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம சூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டாக் எது அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க். இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்கோட லாஸ்ட் 20 இயர் சார்ட்டை நீங்கள் போய் பார்த்தாலே தெரியும்
இந்த கோவிட் பீரியட் தவிர மற்ற எந்த பீரியட்லையும் பெருசாக எந்த அடியுமே வாங்காமல் வெறும் வளர்ச்சி மட்டுமே பார்த்தா ஒன் ஆஃப் த ஃபியூ ஸ்டாக்ஸில் இதுவும் ஒன்று. இதுக்கு பேர் தான் காம்பவுண்ட் growth அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காம்பவுண்ட் growth தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இந்த உலகத்தோட 8th wonder அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் ஏன் இப்படி சொன்னார் அப்படின்னா, இந்த காம்பவுண்ட் growth நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும், ஆனால் கன்சிஸ்டன்ஸாக இருக்கும். அண்ட் ஓவர் த பீரியட் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது அதோட ரிட்டர்ன் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு ஹிமாலயன் ரிட்டர்னாக இருக்கும். HDFC பேங்கோட CAGR அதாவது காம்பவுண்ட் ஆனுவல் growth rate என்ன அப்படின்னா லாஸ்ட் 5 இயர்ஸாக 20% மேலே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த HDFC பேங்க்கில் நீங்கள் ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் 20% ரிட்டர்ன் தந்திருக்கும். அதாவது 1 lakh 20,000 மாதிரி இருக்கும். அடுத்த வருஷம் அந்த 20,000 ப்ராஃபிட்டும் சேர்த்து இந்த மொத்தம் 1 lakh 20,000 20% எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் காம்பவுண்ட் growth அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அப்படியே இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2011 ஆரம்பிச்சு 4,000 crore ஜென்ரேட் பண்ணுறதுல ஆரம்பிச்சு அதுக்கு அடுத்த வருஷம் 5,000 crore, அதுக்கு அடுத்து 6,000, 8,000, 10,000, 15,000, 22,000, 27,000, 38,000 இந்த மாதிரி எந்த ஒரு வருஷம் நெகட்டிவ் growth மட்டும் கிடையாது. இந்த மாதிரி அங்கே growth ஸ்பீடு கூட கம்மியாகாமல் ஒவ்வொரு வருஷமும் அதிகமான ஸ்பீடில் இன்னும் வளர்ந்துட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நெட் ப்ராஃபிட் காலமில் வெறும் growth மட்டுமே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸில் இந்தியாவில் நீங்கள் ஒரு சில கம்பெனிஸை விரல் விட்டு எண்ணிடலாம், அந்த அளவுக்கு கம்மியாக தான் இருக்குது. அண்ட் உங்களோட நெட் ப்ராஃபிட் மட்டும் இல்லை, வேறு எந்த கிரைட்டீரியா நீங்கள் எடுத்து பார்த்தாலுமே எல்லா கிரைட்டீரியாலுமே ஒரு வருஷத்துக்கு இன்னொரு வருஷம் growth மட்டும் தான் ஆகிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இங்கே வளர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட 20 years பாஸ்ட்டும் இந்தியாவோட அடுத்த 10 years ஃபியூச்சர் எக்கனாமிக் ஃபியூச்சர் ரொம்ப பிரைட்டாக இருக்கிறதுனால கண்ணை மூடிட்டு நம்ம கண்டிப்பாக இந்த கம்பெனியில் பெட் கட்டி இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த கம்பெனியை பற்றி பேசுகிறது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்களே போய் ரிசர்ச் பண்ணுங்கள், நீங்களே போய் அனலைஸ் பண்ணுங்கள். இந்த கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு உண்மையிலே நினச்சிங்க அப்படின்னா மந்த்லி அட்லீஸ்ட் ஒரு 2 or 3 ஸ்டாக்ஸாக வாங்கிட்டு S&P டம்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு லாங் பீரியட் நீங்கள் பார்க்கும்போது இது ஒரு பெரிய ரிட்டர்ன் தந்திருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு. அடுத்து நான் சூஸ் பண்ண போகிற ஸ்டாக் எந்த செக்டர் அப்படின்னா IT செக்டர். நான் ஏன் செக்டர் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நார்மலாகவே க்ரோவிங் எக்கனாமிக் ரொம்ப பேர் முக்கியமான இன்னொரு ரோல் ப்ளே பண்ணுற ஒரு ஸ்டாக் எது அப்படின்னா IT ஸ்டாக்ஸ். அது மட்டும் இல்லை, இந்த கொரோனா பீரியடில் இந்த ஆன்லைன் கிளாஸில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இதெல்லாம் பெரிய சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக ஃபியூச்சரில் IT பூம் ஆக போகுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. இது எல்லாத்தையும் தாண்டி இந்தியாவோட நிஃப்டி IT இண்டெக்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 6-7 monthஸாக கிட்டத்தட்ட 25% மேலே கீழே இறங்கியிருக்கு. ஸோ அடுத்த ஃபேஸ் கண்டிப்பாக ஒரு புல் ரன்னாக தான் இருக்கும், மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. ஸோ இருக்கிறதுல நம்ம வாங்கக்கூடிய சேஃபஸ்ட் IT ஸ்டாக் எதுவாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கோட கிராஃபையும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த HDFC பேங்கோட கிராஃபையும் நான் கம்பேர் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ சிமிலராக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இது ஏன் இவ்வளோ சிமிலராக இருக்குது அப்படின்னா எப்படி பேங்கிங் ஸ்டாக்கில் HDFC கிங்காக இருக்காங்களோ அதே மாதிரி IT ஸ்டாக்கில் வேர்ல்டு வைடிலேயே இந்த கம்பெனி ஒரு கிங்காக இருக்காங்க. அந்த கம்பெனி என்ன அப்படின்னா டாடா கன்சல்டன்சி சர்வீஸ், அதாவது TCS இந்தியா நம்பர் 1 கம்பெனி இருக்கிறது மட்டும் கிடையாது, வேர்ல்டு லெவல்லே நம்பர் 6th பொசிஷனில் இருக்காங்க IT சர்வீசஸில். அண்ட் ஓவர் த டாப் HDFC பேங்க் பண்ணாத ஒரு விஷயம் TCS பண்ணுறது என்ன அப்படின்னா அவங்களோட இன்வெஸ்டர்ஸுக்கு கன்சிஸ்டண்ட்டாக டிவிடெண்ட் பே பண்ணிட்டே இருந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த கொரோனா பீரியடில் கூட ஒரு வருஷத்துக்கு 4 to 5 times டிவிடெண்ட் பே பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப வெல்த்தியான ஒரு கம்பெனி இந்த TCSம் சரி இல்லை HDFC பேங்க்கும் சரி, இந்த 2 ஸ்டாக்குமே லாஸ்ட் 20 இயர்ஸாக நீங்கள் எந்த பீரியட் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் அடுத்த ஒரு 2-3 இயர்ஸில் கண்டிப்பாக ப்ராஃபிட்டில் மட்டும் தான் இருந்திருப்பீங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ ஸ்டாக்ஸில் இந்த ரெண்டுமே ஒன்று. உங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் ப்ராஃபிட் லாஸ் ஷீட்லாம் உங்கள்கிட்ட பெருசாக காமிக்கல. ஏன்னா அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை எதுக்காக நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி உங்களை எதுக்காக நீங்கள் வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ரீசனே கண்டுபிடிக்க முடியாது. அந்தளவுக்கு பெட்டராக இருக்கும் HDFCயோட. அண்ட் சரி அந்த டாப் என்ன அப்படின்னா இந்த TCS அப்படிங்கிறது டாட்டா கீழே வரதுனால ஃபண்டமெண்டலி இல்லை எக்கனாமிக்கலி இல்லை ஃபினான்ஷியல் மட்டும் கிடையாது, எத்திக்கலியாகவும் மாரலியாகவும் ஒரு பெஸ்ட் ஸ்டாக்காக இருப்பாங்க வாங்குறதுக்கு. இந்த 2 ஸ்டாக்கை பற்றி ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் அவங்களுக்கு கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணுறதும் சரி, இதை வாங்குறதும் சரி உங்களோட டெசிஷன் தான். இந்த வீடியோட அடுத்த பார்ட், அதாவது அடுத்த 2 ஸ்டாக்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமே நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் மறக்காமல் கேளுங்க, நான் இந்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் மறக்காமல் கேளுங்க. சரி, இப்போ நான் முதல்ல ஒரு இந்தியன் கிரிக்கெட் டீம் வச்சு ஒரு கதை சொன்னேன், அதுக்கு நான் திரும்ப வரேன். அதில் ராகுல் டிராவிட் நான் சூஸ் பண்ணதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ராகுல் டிராவிட் மாதிரி தான் இப்போ நான் சொன்ன 2 ஸ்டாக்ஸுமே ரொம்ப பொறுமையாக தான் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேலே போகும், லாங் டேர்மில் தான் ரிசல்ட் தெரியும். அண்ட் உங்கள்கிட்ட சுத்தமாக பொறுமை அப்படிங்கிறதே இல்லைன்னா ராகுல் டிராவிட் டெஸ்ட் இன்னிங்ஸும் சரி இல்லை இந்த 2 ஸ்டாக்ஸும் சரி ரெண்டுலேயுமே நீங்கள் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறது வேஸ்ட்டு தான். அண்ட் அட் த சேம் டைம் ராகுல் டிராவிட் டக் அவுட்டே ஆக மாட்டார் அப்படின்னு கிடையாது. அவர் டெஸ்ட் இன்னிங்ஸில் எக்கச்சக்கமாக டக் அவுட்டே இருக்காரு. அதே மாதிரி இந்த உலகத்தில் திரும்ப இன்னொரு கொரோனா வைரஸ், திரும்ப இன்னொரு ரெசஷன் இல்லை ஒரு பெரிய எக்கனாமிக் ஸ்லோடன் வராது அப்படின்னு எந்த நிச்சயமே கிடையாது. என்ன வேணால் நடக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். சரி, நான் ரிஷப் பண்ட் மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் இந்தியா என்ன இருக்குது, நான் ரிஸ்க் எடுக்க கண்டிப்பாக ரெடியாக இருக்கேன். பட் எனக்கு ரிவார்டும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி வீடியோ சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.